Taste the Daily. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே தோப்பூர் பகுதியில் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் சட்டப்பேரவையில் எழுப்பிய கேள்வியை தற்போது காணலாம். மதுரை வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக நெல்லை செல்லுகிற 4 வழிப்பாதையில் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியில் தோப்பூர் ஊராட்சியில் ஏறக்குறைய 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு வணிக வளாகம் வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்டு நீண்ட நெடிய நாட்களாக கட்டப்பட்டு அது கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து 6 மாதமாக அந்த வணிக வளாகம் திறக்கப்படாமல் இருக்கிறது. அது 4 வழிச்சாலையிலும் வர இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவம் இருக்கிற காரணத்தால் தூசி படிந்து அந்த புதிய கட்டிடம் பழைய கட்டிடமாக மாறுகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த வணிக வளாகத்தை மிக விரைவில் திறப்பதற்கு ஆவணம் செய்வாரா என்று அறிய விரும்புகிறேன்.